தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். என் அன்பிற்கும் மதிப்பிற்கு உரிய நால்வர் நெறியாளரையுடைய ரமணா அவர்களே, அவரை ஆசிரியராக கொண்டு திருமுறைகளையும் சித்தாந்தங்களையும் சிந்திக்கின்ற பேறு பெற்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கறிந்த வணக்கம். நம்முடைய வகுப்பிலே மணிவாசக பெருந்தனுடைய திருவாசகத்தை அதை சிவபுராண பகுதியை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. சிவபுராணத்திலே நிறைவு பகுதியாக ஏறக்குறைய நிறைவு நிலையிலே வந்திருக்கின்றோம். அதை இன்றைக்கு நாம் பார்த்து நிறைவு செய்யலாம் என்று நான் எண்ணுகின்றேன். நேற்றைய பாடமாக மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்து அறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாறுமுதே உடையானே என்று அதுவரையில் நாம் பார்த்தோம். அதாவது தேற்றம் என்றால் தெளிவு அல்லது துணிவு, அது மெய்யுணர்வை காட்டும். அதை அவர் என்ன செய்கிறார்? வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றம், வேறு வேறு வகையிலே பல சமயங்களுடைய கோட்பாடுகளை பெருமான் நமக்கு தந்திருக்கிறான். எடுத்தவுடனே சைவ சித்தாந்தம் மட்டும் நீங்க படிக்கணும்னு சொல்லல. பல சமயங்கள் இருக்கின்றன, அதை அறிந்து கொள்ளுங்கள் என்பது போலவும் சில பேருக்கு அந்த சமயங்களே சிறந்ததாகவும் படுகிறது. வேதாந்தம் வரையில் வருகிறார்கள். வேதத்தினுடைய ஞானகாண்டம் நாம் பின்னால் அந்த செய்தி வருகின்றது. மணிவாசகர் திருவாசகத்துல வேதத்தினுடைய கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம், இந்த மூன்று பகுதியையும் ஆராய்ந்தவர்கள் அவர்களெல்லாம் அந்தந்த பகுதியோடு நின்று விட்டார்கள் என்று பாடுகிறார். இரு முச்சமயத்து பேய்த்தேர் என்று ஒன்று சொல்றார். காணல் நீர் போல 6 சமயங்கள் இருக்கின்றன என்று சொல்றார். திருத்தகும் அறுவகை சமயம் என்றும் கடவுள் கொள்கையுடைய சமயங்கள் என்றும் சொல்கிறார். பேய்த்தேர் என்று சொல்றது கடவுள் கொள்கை இல்லாத காணல் நீர் போல் இருக்கின்ற சமயங்கள். கடவுள் கொள்கை இல்லாததை நாம் எப்படி சமயம் சொல்லலாம் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. சமயம் என்றால் கடவுளை நம்பணும் இல்லையா? தானே சமயம். ஆனால் கடவுள் கொள்கை இல்லாத சமயங்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிறது. அதையும் நாம் புறச்சமயம் என்று நாம் ஒரு வார்த்தை சொல்றோம். அவர்களுக்கும் தத்துவம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் அதை நம்புகிறார்கள். பக்குவம் இல்லாதனாலே பெருமான் அதுதான் முடிவு என்று நம்ப வைக்கிறார்கள். முடிந்த முடிவாக இருக்கிற சித்தாந்தத்திற்கு உடனே எல்லாராலும் வர முடியல. நம்ம கூட எவ்வளவு சொல்ற சிவபரத்துவத்தை நம்ம சொல்றோம், எல்லாரும் கேட்டுக்கிறாங்களா? என்னுடைய அனுபவம் ஒன்று. சென்னையில மயிலாப்பூர்ல சமஸ்கிருத கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரி ஏறக்குறைய 1.5 வருஷம் நான் பாடம் நடத்தினேன். அந்த கல்லூரி மாணவர்களுக்கு இல்லை, அந்த கல்லூரி இடம் கொடுத்தார்கள். சென்னையை சார்ந்த பெரியவர்கள், இது மாதிரி ஆர்வமுடையவர், உங்களை போல ஆர்வமுடையவர்கள் சேர்ந்தார்கள். வகுப்புக்கு வந்தாங்க. நாம சொல்ற போது சைவம் தான் தெரியும், சிவபரத்துவத்தை தான் சொல்ல போறோம் தெரியும். 1.5 வருடம் கேட்டுவிட்டு கடைசியில சில பேர் எல்லா மதங்களை சார்ந்த அந்த கடவுள் நெறி உள்ள ஒரு படம், பெரிய படம். அந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா
சமய பெரியார்கள், அப்புறம் இந்த மாதிரி பௌத்த பெரியார்கள் போல இருக்கவெல்லாம் எல்லாம் இருக்கும். அதுல ஷிரடி சாய்பாபா இருப்பார், அரவிந்தர் இருப்பார், அப்புறம் சங்கரர், ஆதிசங்கரர் இருப்பார். எல்லா சமய கருத்துக்களையும் சொன்ன தலைவர்கள். அப்படி ஒரு படம் இருக்குதுங்க. அதை எங்கேயா தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுக்குறார், ஒருத்தர் தானே கொடுக்குறார். அப்ப அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்க சிவபரத்துவத்தை பேசுறீங்க, ஆனால் இந்திய நாட்டில் பல சமய கருத்துக்களை பல சமயவாதிகள் சொல்லியிருக்கிறார்கள், அதையெல்லாம் கூட நாம் பின்பற்ற வேண்டும் என்பது போலத்தான் அதை தான் கொடுக்கிறார். நமக்கு எல்லாம் ஒன்றுதான், இணக்க மத நல்லிணக்கம் என்று சொல்லி, அதாவது சீக்கிய மதம் இருக்கிறவர் இந்தியாவில் எல்லா மதங்களும் சேர்ந்த தலைவர்கள்லாம் கொண்டு வந்து ஒரு போட்டோ, அது ஓவியம், அதை எடுத்து கொடுக்குறாரு. அப்ப என்ன தெரியுதுன்னா, நாம 1.5 வருஷம் திருமந்திரம், பெரிய புராணம், திருத்தாண்டகம்லாம் நடத்தி என்ன பயன்? பெருமானை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு பெருமான் அவ்வளவுதான் காட்டுகிறார். தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய பரத்துவத்தையும் அவர்களுக்கு காட்டல. அதனால இங்க சொல்றார், அறிவாம் தேற்றனே என்று ஒரு வார்த்தை சொன்னார். அறிவு போல் அடர்ந்து எழும் அறியாமை என்கிறார் காஞ்சி புராணத்துல சிவஞான முனிவர். ஆணவத்தை பற்றி சொல்ற பொழுது, பொதுவா ஆணவம் என்பது செருக்கு, யான் எனது என்ற செருக்கு தான் ஆணவம். அறியாமைதான் ஆணவம். அது அறியாமை செய்கிறது, ஆன்ம அறிவை மறைக்கிறது. ஆனால் சிவஞானம் என்ன சொல்றார், அறிவு போல் அடர்ந்து எழும் அறியாமை என்ன, அதுதான் அறிவு என்பது போல என்றான். ஆனா அறிவாம் தேற்றனே என்றார் இல்லையா, மாணிக்கவாதி அறிவாம் தேற்றனே என்றார். ரொம்ப தெளிவாக இதுதான் என்னுடைய தெளிவு, இதுதான் உண்மை என்று எண்ணுவது போல பலர் எண்ணுகிறார்கள். பின்னால சொல்ல போறார், விரதமே சரதமாக வேதியர், விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார். அப்புறம் சமயவாதிகள் தப்தம் மதமே அமைவதாக அரற்றி மறைந்தனர். அதுக்கப்புறம் ஞானகாண்டத்தை பார்க்கின்றவர்கள் மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் 3 சொல்றாருங்க. முதல்ல சொன்னது விரதமே பரமாக, அதாவது நோன்பு, கர்மகாண்டம், வேதத்துடைய கர்மகாண்டத்திலே விதிக்கப்பட்டிருக்கின்ற அதுதான் உண்மை, அதுதான் பரம் என்று வேள்வி செய்தால் போதும், வேள்வியை நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தால் உங்களுக்கு வீடு பேறு என்பது போல கர்மகாண்டிகள் என்று அவர்களுக்கு பெயர். கடவுளை நம்பாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவளுக்கு கர்ம பிரம்மவாதிகளே. கர்மமே நீ செய்கின்ற வேள்வியே உனக்கு பலன் தரும் என்று சொல்றவர்கள்லாம் கர்ம பிரம்மவாதிகள். அதுதான் கடவுள்றான். வேதத்தை ஆராய்ந்து வேதத்தில் இருக்கிறவர் கர்மகாண்டம் போதும் சொன்னாங்க இல்லையா, அதை மறுக்கிறார் மாணிக்கவாசகர். விரதமே பரமாக வேதியரும், வேதியர்னா வேதங்கள் வேத வேள்வியை செய்கின்றவர்கள், சரதமாகவே சாத்திரம் காட்டினார். கர்மகாண்டம் போதுமைகளுக்கு ஞானகாண்டம் வேண்டாம் என்று ஒதுக்கினாங்க. உபாசனா காண்டத்திலே பல தெய்வ வணக்கம் இருக்கிறது, பல தெய்வங்களை எப்படி உபாசிக்க வேண்டும் என்று இருக்கிறது. அந்த உபாசன காண்டத்தை பின்பற்றுகிறவர்கள் பல தெய்வ வணக்கம் சொல்கிறார்கள். சமயவாதிகள் அவங்கெல்லாம் பல சமய கொள்கையுடைய சமயவாதிகள் தத்தம் மதமே அமைவதாக, தம்முடைய கொள்கைதான் சிறந்தது என்று அமைவதாக அரற்றி மறைந்தார்கள், சண்டை போட்டாங்க. ஞானகாண்டத்தை ஆராய்ந்தவர்கள் மாயாவாதம், ஏகான்மவாதம் என்று பொருந்தாத வாதங்களை சொல்லி ஞானகாண்டத்தை ஆராய்ந்தார்கள். அப்ப வேதத்துடைய கர்மகாண்டத்தையும் சரியா ஆராயல, உபாசனா காண்டத்தையும் சொல்லல, ஞானகாண்டத்தையும் தவறா புரிஞ்சிட்டாங்க. அதை நாம எப்படி சொல்றோம்? வேதத்திலே கர்மகாண்டிகள் இருக்கிறார்களே அவர்கள் கடவுளை நம்பாதவர்கள். வேதம் ஞானகாண்டத்திலே சொல்லுகின்ற கடவுளை நம்பாம, அதாவது வேதத்தினுடைய ஒரு பகுதி ஞானகாண்டம், அதாவது ஒரு புத்தகத்துல ஒரு 10 சாப்டர் இருக்குன்னு சொன்னா கடைசி ஒரு 4-5 சாப்டர் கடவுளை பற்றி சொல்லுதுன்னா அது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு முதல் 2-3 சாப்டரே போதும், பகுதியே போதும் என்று வேதத்தை ஏற்றுக்கொண்டு கர்மகாண்டத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள். அதுவும் தவறு, அவங்க சரியா
வேதத்தை புரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் தள்ளி உபாசனா காண்டத்துக்கு வந்தா அது பல தெய்வ வணக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுல எங்க தெய்வம் தான் சிறந்தது, உங்க தெய்வம் தான் சிறந்தது என்று வாதிடுகிறார்கள். அவர்களும் வேதத்தை சரியா புரிஞ்சுக்கிறேன். பிரம்ம ஆராய்ச்சி செய்கின்ற ஞான காண்டத்தை படிக்கிறவங்க, ஆராய்கிறவர்கள், நான் தான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் ஏகான்மவாதிகளாகவும் மாயாவாதிகளாகவும் இருக்கிறார்கள் என்றால் மாணிக்கவாசகர் என்ன சொல்றார்? அடிப்படை நூலாக இருக்கிற வேதத்தையே சரியா புரிஞ்சுக்கிற, அதான் அறிவாம் தேற்றனை தேற்ற தெளிவேனார். முதல்ல பெருமான் இப்படி அறியாமையை தந்து பொய் காட்டி பொய் அகற்றுகிறான். அதனால்தான் அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே. நேற்று சொன்னேன், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். நான் நேற்று சொன்னேன், தெளிந்தவர் என்பது தெய்வம் தெளிதல். தெய்வம் தெளிவது என்பது வேறு. ஒரு தெய்வம் இருக்கிறது என்று ஒரு சித்தம் வரும், அது வேறு. ஆனால் தெள்ளத் தெளிதல் என்று சொன்னால் பெருமானை தவிர வேறு தெய்வம் கிடையாது என்று எண்ணுதல், தெள்ளத் தெளிதல். ஆனால் தேற்றையே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே என்று அதுவரையில் நாம் நேற்று பார்த்தோம். இனி அதற்கடுத்தது அவர் என்ன சொல்றார்? வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். உடம்பு எப்பொழுது சுமை என்று எண்ணுகிறார்களோ அப்பொழுது இறைவனுடைய பக்கத்திலே போகிறார்கள் அர்த்தம். உடம்பு சுவை என்று எண்ணினால், உடம்போடு இருக்க வேண்டும் என்று எண்ணினால் இன்னும் கடவுள் பற்று வரலன்னு அர்த்தம். உடம்பை எப்படி எண்ணுகிறார்? லோகாயுதர் எல்லாம், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகவாதிகள், நாத்திகம் பேசி நாத்தெடும் பேரினார் சொல்றாள் இல்லையா? இங்க ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெடும் பேரினார் மாணிக்கவாசகர். அந்த நாத்திகள் என்ன சொல்றாங்க? கடவுள் இல்லைன்றாங்க. உடம்பு போதும் நமக்கு, உடம்பின் மூலமாக அனுபவிக்கின்ற இன்பம் துன்பம் இருக்கல்லவா, அதுதான் சொர்க்க நரகம் என்று உடம்பையே பெருசா என்றாங்க இல்லையா? அந்த உடம்பை எப்படி சொல்றார்? தேகமே ஆன்மா என்று சொல்றவங்க இருக்காங்க. உயிர் வேறு அல்ல, உடம்பு வேறு அல்ல, உடம்பேதான் உயிர் என்று தூல தேகமான்மா, சூக்கும தேகமான்மா, உடம்பிலே போய் வருகின்ற பிராணவாயு ஆன்மா, அப்புறம் அந்தக்கரணம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்தக்கரணம் ஆன்மா, மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 பொறிகள் ஆன்மா. எத்தனை வகையான குழப்பம், எது உயிர் என்று சொல்றது. எனவே இதையெல்லாம் கடந்து மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? உடம்பா அது வேறு விகாரம் மாமிசம் விடக்குன்றார். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப, வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப. உடம்பு உயிரை விட்டு வேறா இருக்குது. விகாரம், உடம்பு விகாரப்படுகிறது. விடக்கு என்றால் மாமிசம், உயிர் எதுவுமே கிடையாது. உடம்பை விட உயிர் அறிவானது. உடம்பு சடப்பொருள், உயிர் அறிவானது. உயிருக்கு விகாரம் கிடையாது. உடம்புக்கு விகாரம், குழந்தையா இருந்து முதியாமான உடம்பு விகாரப்படுது. விடக்கு மாமிசம், ஊன், இவ்வளவு குற்றம் உடம்புக்கு இருக்குது. ஆனால் உயிர் இதிலிருந்து வேறுபட்டது. அதனால என்ன சொல்றார்? உயிராக இருந்து பேசுறார் மாணிக்கவாசகர். பெருமான் உயிர் பெருமானை அடைந்ததாலே இந்த உயிருக்கு இருக்கின்ற உடம்பு இருக்கு இல்லையா, அது வேற்று விகார விடக்குடம்பு. உடம்பை வேறாக எண்ணுகிறார். அது விகாரப்படுவதல்லவா, அது வேண்டியதில்லை என்று எண்ணுகிறார் அல்லவா. அதனால் விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். உட்கிடப்ப என்றால் சிறைன்ற, உடம்புக்குள்ளே நான் சிறைப்பட்டு கிடக்கிறேன் என்று சொன்னார் திருவள்ளுவர். பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பு மிகையினார். சைவ சித்தாந்த கருத்துங்கள் அப்படியே சொல்றார். மற்றும் தொடர்பாடு எவன்கொலோன்னு அந்த குரல் ஆரம்பிக்கும். மற்றும் தொடர்பாடு எவன்கொலோ, பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பு மிகை. இந்த உடம்பு மிகையா இருக்கும். மிகை என்றால் குற்றம்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது, சுமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. உடம்பு சுமையாக இருக்கிறது. எண்ணிலி கோடி யுகம் இருந்தேன் திருமூலர். இந்த உடம்புல எவ்வளவு நாள் இருக்கிறது நான் என்று சொல்ற.
அதனால் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன், என்னால ஆற்ற முடியாது என்றார். ஏன் பெருமாட்ட சொல்றார் என்றால், இந்த விடக்கு உடம்பை பற்றியோ விகார உடம்பை பற்றியோ உனக்கு தெரியாது. ஏன்னா நீ உடம்பில்லாதவன், யாக்கை பிறவா யாக்கை உடையவன். நீ ஒரு மாதா வயிற்றிலே கருவிலே வந்து பிறக்கின்ற உடம்பு அல்ல உன்னுடைய உடம்பு, உன்னுடைய அருள் உடம்பு. எனவே பிறவா யாக்கை பெரியோர். குமரகுருபரர் நயமாக பெருமானிடத்துல பாடுறார், பெருமானை உயிருக்குள்ளே இருக்கின்ற உடம்பு இருக்கு இல்லையா, உயிருக்கு இருக்கிற உடம்பு, இந்த உடம்பை நீக்க வேண்டும், நீத்து விட வேண்டும், பிறவி வேண்டாம் நான் கேட்கிறேன், நீ காதலையே போட்டுக்க மாட்டேன்ற, நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்டேன்றப்பா. ஏன் என்றால் பிறவியினுடைய துயரம் எங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. ஏன்னா நீ பிறக்கல. பிறந்து பார். கண்ணதாசன் கூட ஒரு பாட்டு பாடினார், பிறப்பு என்பது துன்பம் என்றால் பிறவி என்பது என்ன என்று கேட்கிறாராம் கடவுளை. பிறந்து பார் என்று சொன்னான், இறைவன் படித்தான். அவர் சொல்றார், அழுகை ஏன் என்றால் அழுதுபார் என்று ஒன்னொன்னா அனுபவித்துப்பார் என்று சொன்னார். அப்படி ஒரு பாட்டு பாடுறார் கண்ணதாசன். அதுபோல பெருமானே நீ பிறந்து பார், உனக்கு பிறவி இல்லாததுனால பிறவி துன்பம் தெரியல என்று நயமா சொல்றார். அதுபோல இங்க வேற்று விகார விடக்குழம்பு எங்களுக்கெல்லாம் இருக்குது, உனக்கு அருள் யாக்கை அல்லவா பிறவா யாக்கை. எனவே உடம்பில்லாதவன் நீ, நீ ஒருவன் தான் எங்களையும் உடம்பில்லாமல் செய்ய முடியும். உடம்பு இருக்கிற எல்லாரும் அப்படி செய்ய முடியாது. தனக்கே உடம்பை நீக்க முடியாதவன் அடுத்தவனை நீக்குவான். நீ அப்படி அல்ல. இந்த வேற்று விகார விடக்குடம் உனக்கு கிடையாது. எனவே இந்த உடம்பை நீக்குவாய் என்றுதான். நீ தூயவன். 8 குணங்கள்ல ஒரு குணம் தூய உடம்பினன் ஆதல் என்று வரும். உடம்பு என்று சொல்லாமல் தூய உடம்பினன் ஆதல் வரும். அது என்ன அர்த்தம் என்றால், மாய உடம்பு அல்ல, மாயாகாரிய உடம்பு அசுத்தமானது, அழுக்கு மெய் என்றார் சுந்தரர். இந்த மெய்யை அழுக்கு மெய் என்று சொல்ல, நாள்தோறும் புறம் தூய்மை செய்யணும், இந்த உடம்பை தூய்மை செய்யணும், அது அழுக்காயிடும். அது விகார உடம்பு, விடக்குடம்பு. உனக்கு அது இல்லை என்பதனால பெருமானே உனக்கு அருள் உடம்பு, அருளே அருளே தனுவாக உள்ளவன். எனவே அந்த உடம்பில்லாத நீதான் எங்களை எல்லாம் உடம்பில்லாமல் செய்ய முடியும் என்று அவர் வேண்டுகிறார். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப, மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் உடம்பு இருக்கிறது, உனக்கு ஒருவனுக்குத்தான் உடம்பு கிடையாது, எங்க மாதிரி உடம்பு கிடையாது. எனவே இந்த உடம்பை இயக்க வேண்டும் என்று சொல்லி, இது ஏன் சொல்றார் என்றால், உடம்பு வேண்டாம் என்று சொல்றது ஒரு மெய் உணர்வு தத்துவம். இந்த அருள்நிலை எப்ப வரும் என்று சொன்னால், பெருமாண்டத்திலே ஈடுபடுகிற பொழுதுதான் இந்த உடம்பை விட வேண்டும் என்ற எண்ணம் வரும். இப்பெல்லாம் கைலாயத்துக்கு போறதுக்கு ஒரு சுலபமா போச்சு, இருந்தாலும் அதுல கஷ்டம் இருக்கிறது. முன்னே இருந்த கஷ்டம் கிடையாது. முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போனார்கள். எப்படி போவாங்க தெரியுங்களா? இனி வந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை. திரும்பி வீட்டுக்கு வந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. அந்த காலத்துல காசிக்கு போவாங்களாம். அப்படி காசிக்கு போற பொழுது வீட்டுக்கு திரும்ப மாட்டாங்க. நான் போய் வருகிறேன்னு சொல்ல மாட்டாங்க, நான் போகிறேன் என்றுதான் காசிக்கு போவாங்க. அதுபோல கைலாய யாத்திரை என்பது அந்த காலத்துல திரும்பி வர முடியாது, வர வேண்டாம் என்றுதான் போவாங்களாம். அப்ப என்ன அர்த்தம்? தன்னளவிலே உறவு, உலகம், பிறவி எல்லாவற்றையும் விட்டு தானே போறாங்க. அதுதான் அங்க சொல்றார். இந்த மாதிரி வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பு ஆற்றேன் என்று சொன்னால், அருளை பெற வேண்டும் ஆசைப்பட்டேன்னு சொல்றார் இல்லையா, அந்த அருளை பெறுவதற்கு மாணிக்கவாசகர் ஆசைப்படுகிறார் என்ற அர்த்தம். இந்த மாதிரி எண்ணம் நமக்கு வந்தால் நாமும் கூட அருளை பெற ஆசைப்படுகிறோம் என்றுதான் அர்த்தம். உடம்புக்கு தேவையானதெல்லாம் வாங்கி பெறணுமே, உடம்பே வேணாம்னு சொல்ற பக்குவம் வருமா நமக்கு வந்தால், அப்ப நாம் அருளை பெறலாம், அருளை பெறுவதற்கு ஆசைப்படலாம் என்று சொல்லலாம். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பு ஆற்றேன். ஆற்றேன்னா முடியாதப்பா என்னால, ஐயா அரணே எம் ஐயான்னு கூப்பிடுற. துன்பப்படுகிற பொழுது துன்பத்துல ஒரு ஓலம் விடுவாங்க இல்லையா, ஐயா என்னை யாரு காப்பாத்துறீங்கன்னு சொல்றாங்க இல்லையா,
அதே மாதிரி பிறவி என்ற கடலிலிருந்து என்னை காப்பாற்றுவது யார்? நீதானே. எம் ஐயா அரணேன்னு ஒரு வார்த்தை போட்டார். பெருமானுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. எம் ஐயா சிவனேன்னு சொல்லாம அரணே என்று சொல்றார். அது ஏன்னா அரண் என்று சொன்னால் அரிப்பவன் அர்த்தம். அரிப்பவன் என்றால் நீக்குபவன் அர்த்தம். அரண் என்ற வார்த்தைக்கு அரிப்பவன் அல்லது நீக்குபவன். என்ன கேட்கிறார்? வேற்று விகார விடக்குடம்பு அதை நீக்க வேண்டும். உடம்பு என்னை தொடரக்கூடாது மற்றும் தொடர்பாடு எனக்கு இருக்கக்கூடாது. எனவே அரணே ஓ என்று. ஓ என்பது ஓலம். பெருமானே ஓலம், ஓலம் எடுக்கிறேன். மாணிக்க வாசகருடைய இந்த தொடரெல்லாம் சேக்கிடார் நல்லா படிச்சவர். ஏன்னா அவர் மாணிக்க வாசகருடைய வரலாற்றை எழுத முடியல. ஏன்னா அவர் திருத்தொண்ட தொகையில சுந்தரர் சொல்லல, அதனால அவர் எழுத முடியல. ஆனால் மாணிக்க வாசகருடைய ஓ என்று வருது இல்லையா? ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று வருது இல்லையா? போற்றியோ நமச்சிவாய சொல்றான் இல்லையா? அது போல ஓ என்பது அரற்றல் ஒலி. ஓலமிடுகின்ற ஒலிக்கு ஓ என்று. அது அப்படியே நமக்கு ஏற்பகை நாயனார் இடத்துல வைக்கிறார். ஏற்பகை நாயனார் இடத்துல ஓலம் ஓலம் என்று வைக்கிறார். பெருமான் ஓலமிடுவதாக வைக்கிறார். செயற்கரிய செய்த வீரனே ஓலம், ஏற்பகையே ஓலம் என்று. ஓலம்னா என்னை காப்பாற்று காப்பாற்று என்று துன்பத்திலே வருகின்ற ஒரு ஓசை. அப்போ மாணிக்க வாசகருக்கு அந்த உடம்பு எவ்வளவு துன்பம். அதனால் என்ன செய்தார்? ஆற்றேன், உள் கிடப்பு ஆற்றேன். உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க உடம்பை. உடம்பு விட்டு என்னால வர முடியல. வேற்று விகார விடக்கூடம் உட்கிடந்த ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்று போற்றி போழ்ந்திருந்து பொய் கட்டு மெய்யானார். இப்படி சொன்னவர்கள் எல்லாம், எனக்கு இந்த உடம்பு வேண்டாம் என்று சொன்னவர்கள் எல்லாம் பொய் கட்டு மெய்யானார் என்றால், பொய் உலகமாக இருக்கின்ற உலகியலை விட்டு பாசத்தை நீங்கி மெய்ப்பொருளை அறிந்தார். மெய்ப்பொருளை அறிந்தவர்கள் போற்றினார்கள், புகழ்ந்தார்கள், இருந்தார்கள். மூன்று சொல்றார். போற்றி புகழ்ந்திருந்து வருது. புகழ்ந்திருந்து என்பது ஒரே வார்த்தையா சொன்னால் புகழ புகழ்ந்துன்னு அர்த்தம். புகழ்ந்திருந்து இருக்கு இல்லையா? இப்ப வந்திருந்துன்னு ஒரு வார்த்தை சொன்னா வந்துன்னு அர்த்தம் இல்லையா? நின்று கொண்டு என்றால் நின்றுன்னு அர்த்தம். அது போல தமிழ்ல ரெண்டு சொல்லா இருந்தாலும் ஒரு சொல்ல அர்த்தம் பண்ணலாம். இங்க புகழ்ந்திருந்து என்று சொல்ற பொழுது புகழ்ந்துன்னு சொல்லலாம். ஒரே சொல்லாக சொன்னால் புகழ்ந்து. போற்றி புகழ்ந்து அப்புறம் இருந்து வார்த்தை சொல்றாரு இல்லையா? அப்படியே பிரிச்சுக்கணும். போற்றுவதும் புகழ்வதுமாக என்னுடைய பூஜையினாலே இருந்து என்றால் பொறுமையாக இருந்து பக்குவமாக, பக்குவம் வர வேண்டும் என்று அதுவரையில் காத்திருந்து அர்த்தம். போற்றி சொன்ன உடனே பெருமான் கொடுத்துட்றானா? புகழ்ந்த உடனே கொடுத்துட்றானா? பல்லுவழி காலம் பயிர்ந்து அரணை அச்சித்தால் நல்லறிவு சற்றே நகும்னார். ரொம்ப காலம் நீ ஆராய்ச்சி பண்ணி இதை ஆராய்ந்து அனுபவப்பட்டால்தான் உனக்கு அந்த அறிவு ஒரு மெய்ப்பொருள் வரும்னார், மெய்யறிவு வரும்னார். அதுபோல போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார். மீட்டிங்கு வினைப்பிறவி சாராணி. மீட்டிங் என்றால் மறுபடியும் அர்த்தம். வினைப்பிறவி என்ன? பிறவிக்கு என்ன அடைமொழி கொடுத்தார்? வினையால் வரும் பிறவி என்ன? அது நல்வினையாலும் வரலாம், தீவினையாலும் வரலாம். சைவம் தான் அப்படி சொல்லுது. சைவ சித்தாந்தம் படிச்சீங்கன்னா தீவினையால் பிறவி வரும் சொன்னா புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பிறவியை துன்பப்படுகிறோம். எனவே நாம் செய்த பாவத்தினாலே இந்த பிறவிக்கு வந்தோம்னு சொன்னா அது புரிஞ்சுக்கிறோம். ஆனா சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லல. நல்வினை செய்தாலும் கூட பிறப்பு உண்டு. அதான் வினைப்பிறகின்ற. மீட்டிங்கு வந்துன்னா மீள வந்து, மீட்டும்னா மீண்டும், மீண்டும் மீட்டு வருது. மீண்டு இங்கேனா இந்த பிறவி, இந்த நில உலகத்துக்கு வினைப்பிறவி சாராமி. நல்வினை தீவிரை எல்லாம் நீங்கி அந்த பிறவி சாராமி கள்ளப்புலக்குரம்பை கற்றடிக்க வல்லான். நீ எப்படிப்பட்டவர் என்றால் கள்ளப்புலக்குரம்பையினர். புலம் என்பது புலன்கள். அது கள்ளப்புலன்கள், வஞ்சம் செய்கின்ற புலன்கள். ஏன் அதை இப்படி சொல்லுகிறார் என்றால், பல பேர் சொல்றாங்க இல்லையா? அன்னைக்கு கூட நாம சொன்னோம், புலன்களை திருமுறைகள் எப்படிலாம் சொல்லுது என்றால்,
வேடர்களாக சொல்லுது. முதல் புலன்கள் எல்லாம் வேடர்களைப் போல மறைந்திருந்து தாக்குவார்கள் வேடர்கள். அதுபோல மறைந்திருந்து நம்மை தாக்குகிறது இந்த புலன்கள், உதவி செய்ய வந்த புலன்கள். உடம்பிலே துணையாக இருக்க வேண்டிய புலன்கள் எல்லாம், பொறி புலன்கள் எல்லாம் நமக்கு நேர் பாதகம் செய்கிறது. அதான் வேடர்களாக சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர் நெருப்புன்ற, நெருப்பாக தீக்கதுவை, புலன்கள் என்னும் தீக்கதுவன்ற, நெருப்பு போல் பற்றி கொள்கின்ற, யானை போல் இழுக்குது, பலமா இருக்குது, வஞ்சனையை செய்கிறது என்று புலன்கள் எல்லாம் நாங்கூழ் புழுவை எறும்பு மைப்பது போல, எறும்பிடை நாங்கூழ் புழு என என்று இப்படிலாம் உதாரணம் சொல்றார். அதனால வினை பிறவினர் துன்பம் தருகின்ற பிறவி அல்லவா. புலன் எப்படி? கள்ளப்புலன் வஞ்சனையை செய்கின்ற, 5 புலன்களும் வஞ்சனையை செய்கின்றன மினோட பாடுறார் இல்லையா. எனவே கள்ளப்புலம் என்று சொன்ன, கள்ளன் போல எமக்கு தெரியாமல் தான் திருடுவான் கள்ளன். இருப்பது தெரியாது, அவன் எடுப்பதும் தெரியாது. அதுபோல் புலன்கள் இருப்பதும் தெரியல, அது கெடுப்பதும் தெரியல. அதனால கள்ளப்புலம். அதை இருக்கிற குரம்பை என்றால், பொதுவா குரம்பைன்னு சொல்லுக்கு குடிசைன்னு அர்த்தம். பொதுவா குரம்பைனா குடிசை. ஆனால் இங்க குரம்பை என்றால் உடம்பை சொல்றார். உடம்பு குடிசை போல் என்றார். ஏன்னா குடிசை சீக்கிரம் விழுந்துடும், நீண்ட நாள் இருக்காது. ஓலையால் மேயப்பட்டு மண் சுவர் வைக்கப்பட்டு வீழ்ந்துடும், எல்லாம் நீண்ட நாள் இருக்காது. அதுபோல் இருப்பதாலே இதையும் குடிசை என்றார், குரம்பை என்றார். கள்ளப்புலக்குரம்பை கற்றடிக்க வல்லான் என்று அந்த பாட்டுல கள்ளப்புலக்குரம்பை கற்றடிக்க வல்லான் என்றும் இருக்கலாம். கள்ளப்புல குரம்பை கட்டு இக்கும் போடலாம், குரம்பை கற்றடிக்க வல்லான் என்று போடலாம். உங்க புத்தகத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த ரெண்டு வகையாகவும் பாடம் இருக்கிறது, 2 வகையாகவும் அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க. கள்ளப்புல குரம்பை, என்னுடைய புத்தகம் ஒரு புத்தகத்துல குரம்பை கற்றடிக்கன்னு தான் இருக்கு, இக்கு இல்லாது. கள்ளப்புல குரம்பை கற்றடிக்க வல்லான். இன்னொரு புத்தகத்துல கள்ளப்புல குரம்பை இக்கு போடணும், குரம்பை கற்றடிக்க வல்லான் என்று இருக்கும். அவர் ரெண்டுத்துக்கு எப்படி பொருள் சொல்றது என்றால், முதல்ல கள்ளப்புல குரம்பை இக்கு இல்லாமல் இருக்கு இல்லையா, இக்கு என்ற சந்தி வலி இல்லாம வலிமிகாமல் இருக்கு இல்லையா, அங்கே இது கள்ளப்புலக்குரம்பை. கள்ளப்புலக்குரம்பை என்றால் வஞ்சனையை செய்கின்ற புலன்களை உடைய உடம்பு. அந்த குரம்பை கற்றடிக்க வல்லான் என்று சொன்னால், அந்த குரம்பையை நீக்க வல்லவன். கற்றடிக்க என்றால் முற்றிலும் நீக்க வல்லவன். கற்றடிக்க என்றால் கட்டோடு சொல்றோம் இல்லையா, அதுபோல் முற்றுமாக உடம்பை நீக்குகிறான் என்று ஒரு அர்த்தம். அது இல்லாமல் இக்கிருந்தார் கள்ளப்புல குரம்பை கட்டு, குரம்பையாகி கட்டிருக்கு இல்லையா, சப்த தாதுக்களால் கட்டப்பட்டது. சப்த தாதுக்களால் கட்டப்பட்டதால் தான் இதை யாக்கைன்னு சொல்றாங்க. யாக்கல் என்றால் கட்டுதல். 7 தாதுக்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, எலும்பு, இறைச்சி, மஜ்ஜை எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதான் வைத்து கட்டுறது. எல்லா சப்த தாதுக்களால் வைத்து கட்டப்பட்ட உடம்பு யாக்கப்பட்டது, அதனால யாக்கைன்றாங்க. எனவே குரம்பை கட்டு ஒரு இக்கு போட்டீங்கன்னா குரம்பை கட்டு, யாக்கையாக இருக்கிறதை அழிக்க வல்லான். குரம்பை கட்டை அழிக்க வல்லான் தான் உடம்பை நீக்குவான் ஒரு அர்த்தம். கள்ளப்புல குரம்பை கற்றடிக்க வல்லான் என்று சொன்னால், கள்ளப்புலனாக இருக்கின்ற 5 புலன்களை உடைய குடிசை போல் இருக்கின்ற உடம்பை முற்றுமாக, கற்றடிக்க என்றால் முற்றுமாக அழிக்க வல்லான் அப்படி சொல்லணும். அல்லது கள்ளப்புல குரம்பை கட்டு இக்கு போட்டீங்கன்னா குரம்பை கட்டு நிறுத்திக்கணும். குரம்பை கட்டு சப்த தாதுக்களால் கட்டப்பட்ட இந்த குரம்பை குடிசை என்ற உடம்பை அழிக்க வல்லான் என்று 2ஆ பிரிக்கணும். 2 வகையாகவும் பொருள் எழுதியிருக்கிறாங்க உரையாசிரியர்கள். சில பேர் இக்கு என்ற வல்லெழுத்தை வைத்து எழுதியிருக்கிறார்கள், சில பேர் இக்கு இல்லாமல் எழுதியிருக்கிறார். கள்ளப்புல குரம்பை கற்றடிக்க வல்லானே, வீட்டிங்கு வந்து வினைப்பிரிவு சாராமே கள்ளப்புல குரம்பை கற்றடிக்க வல்லானே, நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே. பெருமான் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடுகிறான். என்ன அர்த்தம் என்றால்,
ஒவ்வொரு நாள் இரவு நள்ளிரவு நமக்கு வருது இல்லையா? அதுபோல் மகாசங்கார காலத்திலே எல்லாவற்றையும் அடித்து இருள்மயமாக இருக்கும். அதான் நள்ளிருள், ஒன்றும் தெரியாமல் இருக்கின்ற இருள். அங்கே நட்டம் பயில்கின்றான் என்றால் நடனமாடுகிறான் அர்த்தம். உண்மை விளக்க நீங்க படிச்சிருக்கீங்க. அதுல தூல நடனம், சூக்கும நடனம், அதிசூக்கும நடனம் என்று மூன்றா சொல்வார். அந்த நடனம் என்றால் 5 தொழில் அர்த்தம். பெருமான் நடிக்கிறான் என்றால் 5 தொழில். நடராஜ பெருமானுடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா 5 தொழிலுக்கு அதுல அடையாளம் இருக்கும். தோற்றம் துடியதனில் தோயும் திரி அமைப்பில் இருக்கலையா பாட்டு, அது போல 5 தொழில் இருக்கும் அங்க. அதான் நடனம். நடனத்துடைய அர்த்தமே அதுதான். ஆன்மாக்களுக்கு 5 தொழில் செய்கிறான் பெருமான், அது நடனம். அது எப்படி சொன்னார்? தூல 5 தொழில், சூக்கும் 5 தொழில், அதிசூக்கும் 5 தொழில் என்று மூன்றா பிரிக்கிறார். தூல 5 தொழில் ஒன்று, சூக்கும் 5 தொழில், அதிசூக்கும் 5 தொழில் பெருமான் செய்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும் என்றால், தூல 5 தொழில் இருக்கு இல்லையா, அது நாமே பார்க்கிறோம். நம்முடைய கண் முன்னாலேயே ஒரு கட்டடம் கட்டியிருப்பாங்க, அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் தான் அழிச்சிடுவாங்க, இடிப்பாங்க, நாமே பார்க்கிறோம். சில சமயத்தில் நமக்கு முன்னாலே நம் கண் முன்னாலே ஒரு குழந்தை பிறந்திருக்கும், கொஞ்ச நாள் இருந்திருக்கும், பின்னாலே இறந்து போகும், இதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ தோற்றம், நிலை, இறுதி பார்க்கிறோம் இல்லையா? கண்ணுக்கு நேராக பார்க்கிற படைத்தல், காத்தல், அடித்தல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 5 தொழில். அது தூள 5 தொழில். நாமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று தோன்றியது, கொஞ்ச நாள் நிலைத்தது, பின்னால மாறி போச்சு, அது தூள 5 தொழில். சூக்கும் 5 தொழில் எது என்று சொன்னால், அதான் நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதன். மகாசங்கார காலத்திலே எல்லாவற்றையும் அழித்த பின்னால் பெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 5 தொழில் செய்வதற்கு திட்டமிடுகிறான். என்னென்ன உயிர்களை எல்லாம் பிறக்க வைக்கணும், எங்கெங்க பிறக்க வைக்கணும், அதனுடைய வினைகள் என்ன என்றெல்லாம் இந்த ஃபைல் வைத்துக் கொண்டு பார்க்கிறாங்க இல்லையா? அதே போல பெருமான் திட்டமிட்டு ஆடுகின்ற ஆட்டம் அது சூக்கும் 5 தொழில். அது மகாசங்கார காலத்திலே இருள் செறிந்திருக்கிற காலத்திலே ஆடுவது அது சூக்கும் 5 தொழில் என்று. தூல 5 தொழில், நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதன் என்பது சூக்கும் 5 தொழில். அதைத்தான் இங்க சொல்றார். அதிசூக்கும் 5 தொழில் நமக்கு நம்முடைய அனுபவத்துக்கு வர்றது, நாமே அனுபவிக்கிறது. உதாரணமா ஒன்றை படிச்சிருப்போம், பேசிக்கொண்டே வரப்பொழுது அந்த படிப்பு, அந்த பாடல் நமக்கு தோன்றும், இந்த பாடலை சொல்லலாம் என்று தோன்றும், அது தோற்றம், படைப்பு போல. சொல்லிக்கொண்டே 2 வரை 3வது வரை மறந்து போகும், அது மறைத்தல். சொல்லிக்கொண்டே வருவது காத்தல், ஒரு அடி மறந்து போனால் அது மறைத்தல். சில சமயங்கள்ல பாட்டே ஞாபகம் வராது, நல்லா படிச்சிருப்போம், ஞாபகம் வரல, விட்டுரும், அப்புறம் பார்க்குறேன், அப்புறம் சொல்றேங்கன்னு சொல்லுவோம், பார்த்து சொல்றேன்னு சொல்லுவோம், அது அடித்தல். எனவே நமக்குள்ளேயே நடக்கின்ற தோற்றம், நிலை, இறுதியெல்லாம் நமக்கு நடக்குது இல்லையா, அது அதிசூக்கும் 5 தொழில் பெருமான் தருவது என்று தூல 5 தொழில், சூக்கும் 5 தொழில், அதிசூக்கும் 5 தொழில் என்று பிரிக்கிறார். இந்த இடத்துல சொல்றது நள்ளிருள் நட்டம் பயின்றார் என்று சூக்கும் 5 தொழில் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதனே என்பது சூக்குமன் நடனம். அப்புறம் சொல்ற பாருங்க, தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. உடனே அடுத்து சொல்லிட்டார், நள்ளிருள் என்று சொன்னால் புனர் உற்பவம், மீண்டும் படைக்கிற பொழுது சங்கார காலத்தை முடித்து விட்டு செறிந்த இருளிலே ஆடுகின்ற நடனம் இருக்கு இல்லையா, அது நள்ளிருள் நட்டம் பயின்றாடுதல், அது சூக்கும 5 தொழில். எனவே அந்த நடனம் சூக்கும நடனம். தில்லையில் கூத்து இருக்கு இல்லையா, தில்லையில் கூத்து தோழ நடனம். நமக்காக பெருமான் ஆடுகிறான், நாம் பார்க்கிறோம், தோற்றம் துடியதில் பார்க்கிறோம், தோயும் திதி அமைப்பிலே அவைகாரத்தை பார்க்கிறோம், சங்காரம் செய்கின்ற அங்கியை பார்க்கிறோம், ஊன்றுகின்ற பாதம், தூக்கிய திருவடி எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா. அப்படி பார்க்கின்ற அவையெல்லாம் தூள நடனம் என்று. சூக்கும நடனத்துக்கும் நீதான் தலைவன், தூள நடனத்துக்கு நீதான் தலைவன் என்று, உலகிற்கு நீதான் முதலாக இருக்கிறாய், அடிக்கின்றாய், ஆக்குவாய், காப்பாய், அடிப்பாய், அருள் தருவாய்ன்னு சொன்னார் இல்லையா. அதுபோல
ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அடைத்தல் காத்தல் அடித்தல் என்ற ஐந்தொழிலை செய்கின்றாய் நீ என்று சொல்றார் இல்லையா? அது தூல நடனம். தில்லைக்கூத்து என்பது தூல நடனம். நள்ளிரு நட்டம் பயின்றான் என்பது சூக்கும நடனம். இந்த இரண்டையும் சொல்லுகிறார். அதாவது பெருமானுடைய திருவிளையாடல் எல்லாம் தில்லைக்கூத்து என்று சொல்றார் இல்லையா? அதே போல மதுரை கூத்து தெரியும் நமக்கு. திருவிளையாடல்ல மதுரையில இருந்து கொண்டு எத்தனையோ திருவிளையாடலை செய்கிறான். மதுரையிலே செய்கின்ற திருவிளையாடலும் அதை சுற்றி இருக்கிற தலங்கள், பாண்டி நாட்டு தலங்கள், மற்ற தலங்கள்லாம் சொல்றார் இல்லையா மாணிக்க வாசகர், அவையும் மாணிக்க வாசகருக்கு உத்தரகோச மங்கையிலே அருள் புரிவதும் பின்னாலே கழுக்குன்றத்திலே அருள் புரிவதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அதெல்லாம் பெருமான் மாணிக்க வாசகரை கைவிடாமல் காக்கின்ற இடங்கள். அதனால் பாண்டி நாடுதான் பெருமானுக்கு உரிய நாடாக, உத்தரகோச மங்கை தான் அவருக்கு ஊராக சொல்ற. தசாங்கம் என்று 10 அங்கங்களை சொல்ற பொழுது பாண்டி நாடே பழம்பெரும் பதி. அவருக்கு எவ்வளவு இடங்கள் இருக்குது, இருந்தாலும் பாண்டி நாடுதான் பழம்பெரும் பதி, உத்தரகோச மங்கை தான் அவருக்கு உள்ள ஊர் என்று அங்கங்கே திருவாசகத்துல எடுத்து காட்டுகிறார் பார்க்கிறோம். அதனால் பெருமான் நள்ளிரவு நட்டம் ஆடுவதும் தில்லையிலே நடனம் ஆடுவதும் பஞ்ச சபைகளே நடனம் ஆடுகிறான் இல்லையா? அவையெல்லாம் தூல நடனமாக ஆன்மாக்களுக்கு உதவுவதற்காக ஆடுகிறான். நள்ளிரவு நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனேன்னு சொல்லிட்டு தென்பாண்டி நாட்டான். தில்லை என்பதை சொல்லிட்டு அது பாண்டி நாடு, சோழ நாடுதான். சோழ நாட்டிலே தில்லையிலே ஆடுகின்றாய், பாண்டி நாடு தான் உனக்கு பழம்பெரும்பதி, அங்கேதான் அரசாண்டாய், அந்த வெள்ளியம்பலத்திலே கால் மாறி ஆடுகிறாய் அல்லவா, எனவே தென்பாண்டி நாட்டான் என்று சொல்லி அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று அங்க சொன்னார் இல்லையா? கள்ளப்புலக்குரம்பை கட்டடிக்க வல்லானே என்று சொல்லிட்டு வேற்று விகார விடக்கொடுமையில் இருக்க மாட்டேன் ஐயா எம் ஐயா அரணே ஓ என்று சொன்னார் இல்லையா? அதுபோல இங்க அல்லல் பிறவி அறுப்பானே ஓன்னார். அங்க உடம்பை நீக்குதல், உடம்பை நீக்குதல் சொல்லிட்டு மீண்டும் உடம்புக்குள்ளே வராத பிறவியை நீக்குதல். ரெண்டாவது பிறந்த பிறவியை நீக்குகிறான் பெருமானே. போதும் எனக்கு இந்த உடம்பு என்று சொன்னனால்தான் அங்க வேற்று விகார விடக்கு உடம்புன்னார். அங்க இங்க என்ன சொல்ல, அல்லல் பிறவின்னார். மீண்டும் இந்த பிறவிக்கு நான் வரக்கூடாது, எனவே அல்லல் பிறவி துன்பமான பிறவி அல்லவா, அதை அறுக்க வேண்டும், பிறவியை அறுக்க வேண்டும். என் பிறவி வேறு அறுப்பவன் என்றார் இல்லையா மாணிக்க வாசகர், என்னுடைய பிறவி வேறு அறுப்பவன் என்றார். அந்த மாதிரி இங்க என்ன சொல்றார், பிறவி வேறு அறுக்கின்றான் என்று சொல்லி அல்லல் பிறவி அறுப்பானே என்றால் எத்தனையோ பிறவிகள் நான் பிறந்தேன் முதலே சொன்னார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாயினாய் இருந்தேன், எல்லாம் விட்டு இப்பொழுது பிறவி, இந்த பிறவி இருக்கல்லவா, இந்த பிறவி எனக்கு நீக்க வேண்டும் என்று அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லினார். சொல்ல முடியாதவன், வாக்கினால் சொல்ல முடியாதவன், அன் வாக்கு மனாதீதன், அப்படிப்பட்டவனை சொல்லினார். நம்மால் என்ன பண்ண முடியும்? பெருமானை அவனுடைய புகழை சொல்லி வாழாது, ஆனா சொல்லித்தான் ஆகணும். அவனுடைய பெருமையை வாக்குல சொல்லித்தான் ஆகணும். எனவே அவன் தந்த சொற்களை வைத்துக் கொண்டே அவனை நாம் புகழ்தல், அவன் தந்த பொருளை வைத்துக் கொண்டே அவனை நாம் புகழணும் இல்லையா? எனவே சொல்லற்கு அறியான், சொல்லுக்கு அப்பாற்பட்டவன் என்றால் சொல்லெல்லாம் அவன் படைத்தது. அவன் படைத்த சொல்லெல்லாம் மாயா காரியங்கள். மாயா காரியங்களாலே பெருமானை அடைய முடியாது, அறிய முடியாது. ஆனால் நமக்கு கிடைத்தது சொல்தான். அப்ப எப்படி சார் சொல்லால அறிய முடியும் என்றால், சொல்றா இல்லையா, சொல்லற்கு அறியானை சொல்லின்றார் இல்லையா? நாம் சொல்வதெல்லாம் சாதாரண சொற்கள். மாணிக்க வாசகர் போன்ற அருளாளர் எல்லாம் சொல்வதெல்லாம் அருள் வாக்கு, பெருமானுடைய அருள் பெற்றவர்கள். அந்த அருள் பெற்ற காரணத்தினால் அவர் சொல்வதெல்லாம் அருள் வாக்கு. அது மாயாகாரிய சொல்லாக இருந்தாலும் பெருமானுடைய அருளால் வருவது. அதனால் அந்த சொல்லலாம் மந்திர சொற்கள். எனவே மந்திரம்தான் அவனுக்கு பெரிய அத்துவான் வாங்கும். 6 அத்துவாக்கள்ல பெருமானுக்கு இருப்பது எது என்றால் மந்திர உடம்பு. மந்திர திருமேனி தான் சிறந்தது. அந்த மந்திர திருமேனி மூலமாக பெருமானை அடையலாம். தொடக்கத்தில் சொன்ன ஞாபகம், பெருமானுக்கு மந்திரம் தூல உடம்பு, ஆன்மா சூக்கும உடம்பு.
நம்முடைய ஆன்மாக்கள்லாம் அவனுக்கு சூக்கும் உடம்பு. அவனுடைய அருள் இருக்கு இல்லையா, அது அதிசூக்கும் உடம்பு. பெருமானுக்கு திருமேனி சொல்ற பொழுது உபகி திருமேனி சொல்ற தனி, உருவம் அருவம் அருவம்லாம் அது வகை வேற. நான் சொல்ற பொழுது மந்திரம் தான் அவனுக்கு தூள உடம்பு. மந்திர சொற்களாலே அவனை அடையலாம். தேவார திருமுறைகள் எல்லாம் மந்திரங்கள், அதை சொல்லி அவனை அடையலாம். அதான் இவங்க சொல்ல போறாங்க, பிடிக்கிறவன் சொல்ல போறார். இந்த திருவாசகத்துல சிவபுராணம் மந்திர சொல், மந்திரமாக பாடுகிறேன் என்றுதான் சொல்ல போறார். மந்திரம் தூள வடிவம், ஆன்மாக்கள் எல்லாம் சூக்கும வடிவம். பெருமானுடைய அருள் இருக்கு இல்லையா, அது அருள் அதிசூக்கும வடிவம் என்று சொல்வார். அதனால் சொல்லற்கரியானை சொல்லி சொல்லனாதவன், வாக்கு மனத்தை கடந்தவன், அவனை நம்முடைய அருளால், என்னுடைய சிற்றறிவினால், நீ தந்த அறிவினால் உன்னை நான் போழ்கிறேன். அருணகிரியார் வாக்கிற்கு அருணகிரின்னு சொல்லுவாங்க. அவர் வாக்கிற்கு அருணகிரி, வாதவுரர் கனிவில்மா. இந்த மாணிக்கவாசர் கனிந்து பாடுவார், அழ வச்சிருவார். ஏன்னா அவர் அழுது அடி அடைந்த அன்பர். எனவே திருவாசகத்தை உருகி படித்தால் அழுதுறோம். வாதவுரர் கனிவு, வாக்கிற்கு அருணகிரி, நல்ல வாக்கு சொல்றது அருணகிரினார். அதுபோல சொல்லற்கரியானை சொல்லினார். அப்படிப்பட்ட வாக்கு எப்படி வந்ததான் அருணகிரியார் சொல்றார், யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தார். பெருமான் ஏன் தந்தான்? நான் ஓதிய கல்வி, என்னுடைய அறிவு, இவற்றையெல்லாம் தாமே பெற, திரும்பி அவன் பெற்றுக்கொள்வதற்காக எனக்கு தந்தான். என்னை அறிவாளி ஆக்கினான், சொல்லை தந்தான். அந்த சொல்லினாலே அவனை போடுகின்றேன் என்று அருணகிரியார் சொல்வது போல அவன் தந்த சொல்லினாலே நாம் அவனை போடுகிறோம். சொல்லற்கு அறியானை சொல்லி, அதுவரையில் நமக்கு ஒரு நிலை. இனி சொல்ற அந்த 3 வரையும் நாம் சரியா பார்க்கணும். பல பேர் பல வகையா அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க. நாம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். சிவராணத்தை முடிக்கிற பொழுது அந்த வரியில முக்கியமா எப்படி படிக்கணும்? திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் எங்க சிவபுரத்தின் என்று வைத்தோம். செல்வர் என்று சொன்னால் போவார்கள் அர்த்தம் கிடையாது. திருவடிக்கு சொல்லிய பாட்டுன்றார். திருவடி என்றால் திருவருள். பெருமானுடைய திருவருளாலே இந்த சிவபுராணத்தை பாடுகிறேன். சொல்லற்கரியானை சொல்லி எப்படி பாரு, திருவடி கீழ் திருவருளாலே பாடுகிறேன். திருவருளாலே பாடுவது பாடிய சொல்லிய பாட்டு. திருவடி கீழ் சொல்லிய பாட்டு என்றால் பெருமான் அருள் தர, பெருமானுடைய அருளால் சொல்லப்பட்ட இந்த பாட்டின் பொருள். ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் சொல்லியிருக்கும், ஒரு சொல்லியிருக்கும் இல்லையா, சொல்லுக்கு பொருள் மட்டுமல்ல. இந்த மொத்தமா பார்த்தா எது பொருள், சிவபுராணத்திற்கு எது பொருள் என்றால் பொருளாவான் தில்லை பெருமான். நாம் பார்க்க இதெல்லாம் பொய்ப்பொருள். கல்வி, செல்வம், புகழ், வீடு, வரை, வாசல் எல்லாம் பொய்ப்புகழ், பொய்ப்பொருள். எது பொருள்? மெய்ப்பொருளாக இருப்பது தில்லை பெருமான் என்று உணர வேண்டும் அர்த்தம். திருவாசகத்தில் சிவபுராணம் சொல்லுகின்ற பொருள் எது? உலகப் பொருளை சொல்லல. முடிவாக சொல்வது எது? திருவடிக்கு சொல்லிய பாட்டு. பெருமான் திருவருளால் சொல்ல பாட்டு என்றால் அவன்தான் பொருள் என்று சொன்னார். நீங்கள் பாடிய வாசகத்திற்கெல்லாம், திருவாசகத்திற்கெல்லாம் என்ன பொருள் என்று கேட்க, வாருங்கள் சொல்லுகிறேன் என்று தில்லைக்கு சென்றார். சபையில் இருக்கின்ற பெருமானை பார்த்து இவர்தான் பொருள் என்று சொன்னார். சோதி வந்தது, அவர் மறைந்தான் தான் புராணம் சொல்றோம். அவர் பாடிய பாட்டுக்கெல்லாம் பொருள் எது என்றால் தில்லைக்கூத்தம் தான். அதனால சொல்லிய பாட்டின் பொருளாக இருக்கிற தில்லைக்கூத்தனை உணர்ந்து சொல்லுவார் சிவபுரத்தின் உள்ளார், சிவபுரத்தின் செல்வர். செல்வர் என்றால் செல்வார்கள். எப்படி செல்வார்? போகார் அப்படி அல்ல, செல்வம் உடையவர்கள், ஞான செல்வம் உடையவர்கள். சிவபுரத்திலே செல்லுகின்ற ஞான செல்வர் அவங்கெல்லாம். அப்ப செல்வர் என்பதற்கு செல்லுவார்கள் அர்த்தம் கிடையாது, ஞானத்தை பெற்றவர்கள் அர்த்தம், ஞான செல்வர். அப்ப இந்த பாட்டை பொருள் உணர்ந்து சொன்னால் உங்களுக்கு என்ன பயன்? பாட்டுக்கு பயன் என்ன? ஞானசம்பந்தர் பாடுகிறார் கடைக்காப்பு பயன், சுந்தரர் பாடுகிறார் இல்லையா? அதே போல இவர் என்ன சொல்றார்? சிவபுராணத்துல பயன் சொல்றார். இந்த திருவடிக்கு சொல்லிய பாட்டு இருக்கல்லவா சிவபுராணம், அதனுடைய பொருளை உணர்ந்து சொல்லுவார் சிவபுரத்தில் செல்வார். சிவபுரம் என்றால் சிவலோகம் அர்த்தம்.
சிவலோகத்திற்கு செல்வார்கள். முதல்ல அது எப்படிப்பட்ட முத்தி என்றால் பதமுத்தின்னு சொல்லலாம், அல்லது அபரமுத்தின்னு சொல்லலாம். உயர்ந்தரே சொல்லுவோம், பதமுத்திக்கு கூட மீண்டும் பிறப்பு உண்டு. அபரமுத்தியிலே பிறப்பு இல்லை, மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுல கருத்து வேறுபாடு கொஞ்சம் உண்டு. அபரமுத்தியில கூட பிறப்பு உண்டு, சிறுபான்மை என்றார். மாணிக்கவாசகர் என்ன சொல்றார், சிவபுரத்தின் உள்ளார் என்பது அபரமுத்தின்னு வைத்துக் கொள்ளும். அபரமுத்தியிலே செல்வார்கள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால் சிவபுரத்தின் உட்செல்வர், ஞான செல்வராக அபரமுத்தியிலே இருப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பரமுத்தியை பெறுவார்கள் என்பதைத்தான் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் என்று பாட்டு முடிக்கணும். பொதுவாக படிக்கிற பொழுது திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று முடிச்சிடுவோம். அர்த்தம் சொல்ற பொழுது திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லுவார், சிவபுரத்தில் செல்வர், சிவபுரத்தில் இருக்கிற ஞான செல்வர்கள், அதுக்கப்புறம் அபரமுத்தியில் இருப்பார்கள். அதற்கு மேல் என்ன பண்ணுவாங்க, சிவனடி கீழ், அது பரமுத்தி, சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த, பல அடியார்கள் எல்லாம் ஏற்றும்படியாக போடும்படியாக பணிந்து உள்ளார். மாணிக்கவாசகர் எங்க இருக்கிறார், சிவனடி கீழ் நம்மை மாதிரி இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் ஏற்றுகின்றபடி ஏற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம். வாழ்த்து சொல்ல அவர் பணிந்துள்ளார், பெருமானை பணிந்திருக்கிறார் என்று அதைத்தான் சொல்றார். சிவபுராணத்தினுடைய பலனாக அபரமுத்திக்கு செல்கின்ற ஆன்மாக்கள் எல்லாம் முற்றிய ஞானம் பெற்று பக்குவம் பெற்று சிவனடி கீழ் பரமுத்தி அடைவார்கள். பல அடியார்கள் ஏற்றும்படியாக அவர்களை ஏத்த இவர் போய் அங்கே பணிந்துள்ளார், பெருமானுடைய திருவடி கீழ் பணிந்துள்ளார் என்றால் பரமுத்தி என்பது என்ன என்றால், சிவஞான போர்த்தில் வருது இல்லையா, தன் இடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன் தன்னிடலாம் பதினார் இல்லையா. பதியின் நிழல் போல பிறவி வெப்பம், பிறவி வெப்பத்தை நீக்குவதற்கு பெருமானுடைய திருவடி நிழல், அந்த நிழலிலே போய் அமர்கின்றார்கள் ஆன்மாக்கள் எல்லாம் அவர்களாக சொல்லி சிவபுராணத்தை தத்துவங்கள்லாம் இவ்வளவு தூரம் விளக்கி, பெருமானை பற்றிய சிறப்பெல்லாம் விளக்கி, ஆன்மாக்கள் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னார். திருவடிக்கு சொல்லிய இந்த பாட்டு இருக்கு இல்லையா, நான் பாடியதுன்னு ஒரு சொல்லல, மணிவாசகன் பாடிய சொல்லுன்னு சொல்லது, திருவடிக்கு சொல்லிய பாட்டு, பெருமான் திருவுருளாலே சொல்லப்பட்ட அந்த பாட்டை பொருள் உணர்ந்து சொன்னால் அவர்கள் எல்லாம் சிவபுரத்தின் செல்வர். பின்னால் கொஞ்ச நாள் அங்கே இருந்து விட்டு அபரமுத்தியிலே இருந்து விட்டு சிவனடிக்கு பரமுத்திக்கு செல்வார்கள். அப்படி செல்லுகிற பொழுது எல்லோரும் அவனை ஏற்றுவார்கள், பல்லோரும் ஏற்றுவார்கள். அவர் என்ன செய்வார், பெருமானுடைய திருவடியை பணிந்து உள்ளார். எப்பொழுதுமே நிலையாக அங்கே நிலைத்து இருக்கிறார்கள், வீடு வேறு பெறுகிறார்கள் என்ற செய்தியோடு சிவபுராணத்தை முடிக்கிறார். இதுதான் ஓரளவு நாம் சிவபுராணத்தை பற்றிய கருத்துக்களாக சொல்வது. மீண்டும் மீண்டும் படித்து அந்த பாடலில் என்னென்ன கருத்துக்கள் இருக்கிறது என்பதை ஆழ்ந்து தெரிந்து கொள்வதுதான் நாம் திருவாசகத்தை உணர்ந்ததாக ஆகும். ஒரு முறை இருமுறை படித்தால் ஏதோ நமக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று எண்ணக்கூடாது. திருப்பி திருப்பி படிக்கும். ஏன்னா நாம் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் படிக்க படிக்க புதிய புதிய சொற்களாக புதிய புதிய எண்ணங்கள் வருது இல்லையா. அதுபோல படிக்க படிக்க புதிய எண்ணங்களையும் புதிய கருத்துக்களையும் பெருமான் தருவான் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லி சிவபுராணத்தை நாம் இன்றைக்கு நாம் நிறைவு செய்வோம். தொடர்ந்து திருவாசகத்தை நாம் அடுத்த வகுப்பிலிருந்து நாம் சிந்திக்கலாம். என்ன பகுதியெல்லாம் படிக்கலாம் என்று நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. சிவபுராணம் படித்தவுடனே அடுத்து ஏதாவது கீர்த்தி திரைகள் போல அப்படி போகலாமா, அல்லது வேறு ஏதாவது திருச்சரகத்துக்கு போகலாமா என்பது பற்றியெல்லாம் நீங்கள் கலந்து ஆலோசித்து சொல்லுங்க. நாம் அடுத்த வாரம் அதை சிந்திக்கலாம் என்று கூடி நான் நிறைவு செய்கின்றேன். அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்று இருந்தால் நீங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். அதற்கு நாம் பின்னாலே விடை சொல்லலாம். உள் கிடப்பங்கிறதுக்கு புரியலையா கொஞ்சம்? உட்கிடப்பவா? உள் கிடப்ப ஆட்டேனம் ஐயா அரணே. மேற்கு விகார விடக்குடலில் உட்கிடப்பன்ற உடம்பினுள்ளே உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிரை சொல்ற. சரி சரி. மேற்கு விகார விடக்கு உடம்பு எப்படிப்பட்டது, உயிரிலிருந்து வேறுபட்டது. விகார உடம்பு மாறிக்கொண்டே இருக்கிற உடம்பு, ஊர் உடம்பு. அது
இப்படிப்பட்ட குற்றமுடைய அந்த உடம்புக்குள்ளே உட்கிடப்பன்னு அந்த உள்கிடப்புன்னு வச்சிடும். உள்ளே இருக்குவதற்கு, உயிர் இருப்பதற்கு நான் ஆற்றேன், என்னால் இருக்க முடியாது, தாங்க முடியாது. அதுதான் ஐயா திருடி வணங்குறேங்க ஐயா. ஐயா பிறவி நீக்கம் உடல் நீக்கம் ரெண்டுக்கும் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? நல்ல நல்ல கேள்விதான். உடல் நீக்கம் என்பது இந்த உடல் நீங்கினால் ஒருவேளை அடுத்த பிறவி வரலாம். உடம்பு நம்ம நீங்காது சொல்ல முடியாது. இந்த உடம்பு போயிடுச்சு, இந்த உடம்புல ஆயுள் முடிஞ்சு போச்சு, அடுத்த வினை காரணமாக அடுத்த உடல் எடுக்கலாம். அதான் உடல் நீக்கம். பிறவி நீக்கம் அப்படி கிடையாது. இனி இந்த பிறவி கிடையாது, உங்களுக்கு பெருமான் திருவிடையை சேரப்போம். அதான் அங்க சொல்றாருங்க. முதல்ல என்ன பண்ணார், வேஷ்விகார விடக்குடமின் உட்கிடப்ப ஆற்றேன்னா, அதுக்காக ஒரு அடுத்த பிறவி கேட்கல. இந்த உடம்பே வேண்டாம்னு அர்த்தம். இருந்தாலும் உடம்பு நீங்கினாலும் இன்னொரு உடம்பு வரலாம், அடுத்த உடம்பு அடுத்த பிறவிக்கு வரலாம் வினை இருந்தார். வினை முற்றிலும் நீங்கினால் திரைப்போதளவு உடம்பு நீக்காது. ஆனா அங்க சொல்ற அல்லர் பிறவி அறுப்பார்கள், பிறவியை நீக்குகிறான். பல உடம்பை தந்து பக்குவப்படுத்துவான், வினை நீக்குவான். அது ஒரு வகை அவன் செய்யறது. பல வகையான பிறப்புகளை கொடுத்து அந்த உயிருடைய வினைகள் எல்லாம் நீக்குவது ஒரு வகை. அப்புறம் கடைசியாக மானிட பிறவியை தந்து பக்குவம் பெற்று பெருமான் திருவடிக்கு அழைச்சுவான். அதனால் பக்குவம் பெற்று உயிரை அடைக்கிறான் இல்லையா, அதுதான் அல்லல் பிறவி அறுத்தல். பக்குவம் பெறுவதற்காக இருப்பது உடம்புகளை தருதல். அதனால வேற்றுவிகார விடக்குடம்பு எல்லாம் தருகிறார் என்றால் ஒரு உடம்பு அல்ல, பல உடம்பு தருவான். அது உடம்பு எடுக்க பக்குவம் பெற்ற பின்னால், உயிர் பக்குவம் பெற்றால் அந்த பல உடம்பு வரப்பொழுது பல வகையான வினைகள் வினை நீங்கல, அதனால் உடம்பு வருது. வினையே இல்லை என்றால் உடம்பு வராது, பெருமான் அருள் தான் வரும். எனவே அது பிறவி அறுத்தல். அது அல்லலாகிய பிறந்து இறந்து வருகின்ற பிறவியை நீக்குகிறான் என்பதுதான் பிறவி அறுத்தல். எனவே உடம்பு நீக்கம் வேறு, பிறவி நீக்கம் வேறு. நன்றி. ஐயா வேதாந்தங்கிறப்ப அகம் பிரம்மாஸ்மி சொல்றாங்கல்ல, ஆமா, நானே பிரம்மன்னு சொல்றப்ப ஒரு அகங்காரம் வருது. அதுல இருந்து சித்தாந்த படிச்ச பிறகுதான் வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் உண்மை புரிஞ்சது. ஆமா, ஏன்னா நாம எப்படி பெருமான் ஆக முடியுமா? நான் தான் கடவுள்னா எப்படி நமக்கே ஒத்துக்க முடியல. நம்மால பெருமானுக்கு நாம் அடிமையா இருக்கிறோம், பெருமான் நமக்கு தலைவனா இருக்கிறான்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதான் உண்மையும் கூட. பேரறிவாகவும் சிற்றறிவா இருக்கிறது நம்ம சிற்றறிவு அல்லவா? நம்ம சொன்னாதானே புரியுதெல்லாம். நாம எப்படி பேரறிவான இறைவனா இருக்க முடியும்? அது அப்படி நம்ம அகம்பிரமாசின்னு சொல்லக்கூடாது, அகம்தான். அது நீங்க சொன்ன மாதிரி ஆணவம் தான். அது ஃபர்ஸ்ட் பெண்ணாடத்துக்கு போறப்ப நீங்க வேதாந்தம் மறந்தாதான் இந்த கிளாஸ் உட்கார முடியும்னு சொன்னாங்க. அப்ப கோவிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டு இது என்ன இந்த ஐயா எப்படி பேசுறாருன்ட்டு. சரி சரி, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா நீங்க ஏன் சித்தாந்தத்தை படிக்கிறேன்னு கேட்டாங்க. நான் ஒரு 5 லட்டு இருக்கு, சாதாரண கடலை மாவு லட்டும் எல்லா ஃப்ரூட்ஸும் போட்ட லட்டும் இருக்கு, எந்த லட்டு நீங்க விரும்பி எடுப்பீங்கன்னு கேட்டேன். சரி சரி, அவங்க கோவிச்சுக்காம நாசுக்கா சொன்னது எனக்கு நல்லா இருந்தது அந்நேரம். நன்றி ஐயா. முதல்ல நமக்கு புரியாது, கோபம் கூட வரும். ஏன் சொல்றோம், எந்த முறையில் சொல்றோம், நியாயமா தானே சொல்றோம். நம்ம Your internet connection is unstable. ஷாம்லாவுக்கா? சரிம்மா, வேற இல்லை. நினைவு பண்ணிக்கலாமா? மறுபடியும் நினைவு பண்ணிக்கலாம். ரமணா வந்திருக்கிறாரா? அந்த வாழ்த்து சொல்லுவாரு. இல்ல, சரிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்குகிறேன். வணக்கம்மா, சுபாஷிமா வணக்கம். கண்ணன் சார் வணக்கம்.
ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா, வணக்கங்க ஐயா. ஐயா திருவடி போற்றி திருச்சிற்றம்பலம் ஐயா, திருவடி போற்றி அம்மா, திருவடி போற்றி திருச்சிற்றம்பலம். விஷ்ணு